குட் ஈவினிங். ஸோ நம்ம நம்ம வந்து நம்ம ஒரு பிளேலிஸ்ட்ல வந்து புதுசாக ஒரு டாபிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னன்னா லீடர்ஸ். ஸோ லீடர்ஸ் ஒவ்வொரு லீடர்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு லீடர்ஸை அந்த லீடர்ஸை பற்றி 360 டிகிரி ஆங்கிளில் ஸோ எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி அதில் என்னென்ன இருக்குது, ஸோ அதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கவர் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த கிளாஸஸை வந்து டெய்லி போகும், ரெகுலராக இனி இருக்க போகுது. ஸோ அடுத்து குரூப் 2 வரைக்கும், குரூப் 4 வரைக்கும் இந்த கிளாஸஸ் வந்து டெய்லி கண்டினியூ ஆக போகுது. ஸோ லீடர்ஸ்ங்கிறப்ப நேஷனல் லீடர்ஸ், தமிழ்நாடு லீடர்ஸ், ஸோ நம்ம அந்த ஆங்கிளில் எல்லா லீடர்ஸுமே நம்ம இந்த இந்த பிளேலிஸ்ட்டை நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டுடே கிளாஸஸ் வந்து அப்துல் கலாம் ஆசாத் 360. ஸோ ஃபர்ஸ்ட், கீழ்கண்ட கூற்றுகளில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பற்றி தவறான கூற்று என்ன? ஸோ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து எங்க பிறந்தாரு? ஸோ 1888 எங்க பிறந்தாரு அப்படின்னா சவுதி அரேபியால பிறந்தார். சரியா? சவுதி அரேபியால மெக்கால பிறந்தார். சரியா? ஸோ என்னைக்கு பிறந்தாரு அப்படின்னா நவம்பர் 11ல பிறந்தாரு. ஸோ கல்கத்தா கிடையாது, மெக்கா. ஸோ இவர் லிச்சான் உல் சித்திக் என்ற பத்திரிகையின் பதிப்பாசிரியராக இருந்தார். ஸோ இவர் 2 பத்திரிகையோட பதிப்பாசிரியராக இருந்தார். ஒன்று வந்து லிச்சான் உல் சித்திக், இன்னொன்று வந்து பைகம். பைகம். ஸோ இவர் அல்கிலால் என்ற இதழை வெளியிட்டார். ஸோ அல்கிலால்ங்கிற இதழ் வெளியிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லை, இவர் அதோட சேர்ந்து இன்னும் 2 பத்திரிகை நடத்தினாரு. இன்னொன்று வந்து அல் பலாக். ஸோ நம்ம போக பார்க்கலாம். அல் பலாக். அடுத்து வந்து நைரங்கி ஆலன். நைரங்கி ஆலன். ஸோ இது வந்து மந்த்லி மேகசின்ஸ். சரியா? மந்த்லி மேகசின்ஸ். ஸோ இதுக்கு செகண்ட் ஒன் கரெக்ட், தேர்ட் ஒன் கரெக்ட். ஸோ ஃபோர்த் ஒன் வந்து இவர் காங்கிரஸின் 1923 செஷன்ஸ். ஸோ 1923 எங்க நடந்துச்சு? டெல்லியில நடந்தது. டெல்லி செஷன்ல இவர் தான் தலைவராக இருந்தார். 1940 நடந்த செஷன் ராம்கர் செஷன் அப்படிங்கிற செஷன்லயும் இவர் தான் தலைவராக இருந்தார். ஸோ ரெண்டுமே கரெக்ட். ஸோ மூணுமே கரெக்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 2, 3, 4 கூற்றுகள் சரியானவை, 1 மற்றும் தவறு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட், 1923 இளம் வயதில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரின் பெயர். ஸோ ரொம்ப இளம் வயதுல மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். எப்பனா 1923. ஸோ இவர் எப்ப சேர்ந்தாரு அப்படின்னா காங்கிரஸ்ல 1920 காங்கிரஸ்ல ஜாயின் பண்றாரு. 1923 அவர் ஐஎன்சியோட டெல்லி செஷனோட ஸ்பெஷல் செஷனோட ஹெட்டா மாறுறாரு. அப்ப டெல்லி செஷன்ல வந்து அப்ப அவருக்கு வயது வந்து 35 வயது. மிக சின்ன வயதிலே இவர் ஆயிடுறாரு. ஸோ திருப்பி 1940 இவர் வந்து ராம்கர் செஷன்ல ஐஎன்சி தலைவராக மாறுறாரு. ஸோ அதுல இருந்து 1946 வரைக்கும் அவர் வந்து காங்கிரஸோட தலைவராக இருக்கிறாரு, சுதந்திரமாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள். ஸோ காங்கிரஸோட வரலாற்றுல மிக அதிக நீண்ட காலம் காங்கிரஸோட பிரசிடென்டா இருந்தது யாரு அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான். ஸோ கிட்டத்தட்ட 7 வருடங்கள் வந்து அவர் பிரசிடென்டா இருந்திருக்காரு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட், இந்திய தேசிய காங்கிரசின் நீண்ட காலம் தலைவராக இருந்தவர் வந்து 7 ஆண்டுகள். ஸோ யார் இருந்திருக்கிறாரு அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத் தான் இருந்திருக்கிறாரு. ஸோ இவர் வந்து அபுல் கலாம் ஆசாத் வந்து நீண்ட கால தலைவராக இருந்திருக்கிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தாரு அப்படின்னா, ஸோ 1988 அவர் மெக்கால பிறக்கிறாரு. 1890 அவர் வந்து இந்தியாவில் வந்து கல்கத்தால தான் வந்து குடியேறாரு. ஸோ கல்கத்தால தான் அவர் வந்து என்ன ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா ஒரு புரட்சி, நம்ம விடுதலைக்கான ஒரு இயக்கங்களை ஸ்டார்ட் பண்ணணும். அதுலேயும் இவர் முதல்ல எதுக்காக ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அந்த ரகசிய புரட்சியாளர் மையம், புரட்சியாளர் இயக்கங்களை தான் அவர் முன்னெடுக்க ஆரம்பிக்கிறார். எங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா வங்காளத்திலையும் நார்த் இந்தியாலையும் அவர் ஒரு புரட்சிகர இளைஞர்களை வச்சுதான் அவருடைய ஐடியாலஜியை ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அதனால உருவானது தான் அந்த புரட்சிகளை விஷயங்களை பரப்புறதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட பத்திரிகை தான் அல்ஹிலால். அந்த அல்ஹிலால அவர் எப்ப தொடங்குறாரு அப்படின்னா 1912 தொடங்குறாரு. 1912 தொடங்கியிருந்தாலும் 1914 அவர்ல பேசப்பட்ட அந்த புரட்சிகரமான விஷயங்களால அந்த பத்திரிகை தடை செய்யப்படுது. ஸோ அந்த பத்திரிகை தடை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் திருப்பி 1916 அல் பலாக்னு ஒரு பத்திரிகையை ஸ்டார்ட் பண்றாரு.
ஸோ இதுவும் 1914ல பண்றாரு. திருப்பி 16ல இது தடை செய்யப்படுது. இந்த பத்திரிகையும் தடை செய்யப்படுது. 16ல அல்பலாக் தடை செய்யப்படுது. ஸோ அந்த 16க்கு அப்புறம் ஸோ வேர்ல்டு வார் முடியுது. ஸோ வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, கேலிஃபத் இயக்கம் கேலிஃப்ஸை வந்து மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவானது தான் அலி சகோதரர்களால் உருவான கேலிஃபத் இயக்கத்தில் இவர் முக்கியமான ஒரு மெம்பராக ஜாயின் ஆகுறாரு. ஸோ இவர் தான் ஆல் இண்டியா கேலிஃபத் கமிட்டியோட தலைவராக மாறுறாரு. கிலாஃபத் கமிட்டியில தலைவராக மாறுறாரு. சரியா, ஆல் இண்டியா கிலாஃபத் கமிட்டியோட பிரசிடென்டா மாறுறாரு. ஸோ தென் அதுக்கப்புறம் அவர் மகாத்மா காந்தியால ஈர்க்கப்பட்டு 1920ல காங்கிரஸ்குள்ள ஜாயின் பண்றாரு. ஸோ 23ல என்னவா மாறுறாரு, காங்கிரஸோட பிரசிடென்டா மாறுறாரு. 30 சத்தியாகிரகத்துல ஜாயின் பண்றாரு. 1930 உப்பு சத்தியாகிரகத்துல இவர் முக்கியமா ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணி சிறையும் செல்றாரு. சரியா, 1930ல உப்பு சத்தியாகிரகத்துல ஜாயின் பண்ணி சிறை போறாரு. அடுத்து 1942ல வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலையும் இவரோட பங்கு வந்து முக்கியமான பங்கு. சால்ட் சத்தியாகிரகா, இன்னொன்று வந்து குவிட் இந்தியா மூமெண்ட். சரியா, ஸோ இந்த பகுத்தறிவு மற்றும் தேசிய சிந்தனைகள் புரட்சிகர சிந்தனைகளையும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா, புரட்சிகர சிந்தனையும் தான். இந்த ரெண்டையும் 1912ல அலிகலால் பத்திரிகை ஆரம்பிச்சவரே அந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத். சாரி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத். தர்ஜுமன் குரான் என்ற மிகச்சிறந்த படைப்பினை உருவாக்கியவர் வந்து யாரு அப்படின்னா அதுவும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான். ஸோ இவர் வந்து சில புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகங்கள்ல ஒண்ணுதான் இந்த தர்ஜுமன் குரான். ஸோ அதுல இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம், அவரோட ஆட்டோபயோகிராஃபியை பத்தி சொல்றது. இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் புத்தகம், இவர் எழுதின புத்தகம். இன்னொன்று வந்து தர்ஜுமன் குரான், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. தர்ஜுமன் குரான். ஸோ தர்ஜுமன் குரான் தான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் குரான். இங்கிலீஷ்ல வந்து பேசிக் கான்செப்ட் ஆஃப் குரான். அடுத்து ஆசாதான் பாகிஸ்தான். அடுத்து தஸ்கீரியா. தஸ்கீரா 1916ல இந்த புரட்சிகர பத்திரிகை ஏற்றப்பட்டதன் காரணமாக அவர் வந்து சிறை செல்றாரு. ஸோ அங்க எழுதுறது தான் இந்த தஸ்கீரா. ஸோ சிறையில இருந்து தான் எழுதுறாரு. ஓகேவா. இன்னொன்று வந்து குபர் இ காதிர். இதுவும் அவர் எழுதின பத்திரிகை தான். இதுவும் சிறையிலிருந்து எழுதப்பட்ட பத்திரிகை தான். அலகாபாத் அகமதாபாத் சிறையிலிருந்து. அகமதாபாத் சிறையிலிருந்து தான் இந்த பத்திரிகையும் அவர் எழுதியிருக்கிறாரு. ஓகே. அடுத்து 1916 ஆண்டு சிறைவாசத்தின் போது எழுதப்பட்ட அபுல் கலாம் ஆசாத்தின் வாழ்க்கை சரிதையின் பெயர் வந்து தஸ்கீரா தான். சரியா, தஸ்கீரா தான் அவர் எழுதின பத்திரிகை. ஹூ ரோட் த புக் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் எழுதுனது வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான். ஓகே. ஸோ இவர் வந்து இந்திய பிரிவினையை வந்து ரொம்ப தீவிரமா எதிர்த்தார். சரியா, ஸோ அப்ப பாகிஸ்தான் திட்டம் இந்தியா முழுமைக்கும் தீங்கு விளைவிப்பது மட்டுமல்ல, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்லாது அது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும், தீர்ப்பதை விட அப்படின்னு சொன்னது வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான். ஏன்னா இவர் வந்து பிரிவினைவாதத்தை ஆதரிக்கல. ஸோ பின்வரும் கூற்றினை கூறியவர். ஸோ வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்து விட்டால் மிக நல்லது, இல்லை என்றால் தேசத்திற்கு படையை வைத்து அந்நியரை விரட்டும் உரிமை உண்டு. ஸோ நீங்க ஒழுங்கா எங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டு போயிடுங்க, இல்லைன்னா படையை வச்சு உங்களை நாங்க விரட்டுவோம் அப்படின்னு சொன்னது யாரு, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான். ஸோ தென் அபுல் கலாம் ஆசாத்தை பத்தி வேற என்னெல்லாம் இருக்கு. ஸோ அவர் பிறந்த நாள் இருக்கு இல்லையா, ஸோ 1888 நவம்பர் 11. ஸோ இந்த நவம்பர் 11 தான் என்ன நாளா இருக்குது, தேசிய கல்வி தினம், நேஷனல் எஜுகேஷன் டே. எப்ப இருந்து இருக்கு, நேஷனல் எஜுகேஷன் டே. ஸோ 2008ல இருந்து நேஷனல் எஜுகேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஓகே, மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல இருந்து. ஓகேவா, ரைட். ஸோ ஏன் நேஷனல் எஜுகேஷன் டே, அப்ப நேஷனல் எஜுகேஷனுக்காக இவர் என்ன பண்ணார். ஸோ இந்தியாவுடைய முதல் எஜுகேஷன் மினிஸ்டர் 1947ல இருந்து
1958 வரைக்கும் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் இந்தியாவோட எஜுகேஷன் மினிஸ்டர் இவர் தான் இருந்தார், கல்வித்துறை அமைச்சர். கல்வித்துறை அமைச்சரா இவர் தான் இருந்தார். ஸோ இவர் கல்வித்துறையில இப்ப எவ்வளவு விஷயங்களை இவர் செஞ்சுக்கலாம், என்னென்னலாம் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டெக்னிக்கல் எஜுகேஷனை 1945 உருவாச்சு. ஸோ அதுக்கு வந்து நிறைய மாற்றங்களை சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். 1945 ஆல் இந்தியா, ஸோ இதெல்லாமே ஹையர் எஜுகேஷன்ஸ், ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ், ஏஐசிடின்னு சொல்லுவாங்க. சரியா, இது எந்த வருஷம் தொடங்கினாங்கன்னா 1945 தொடங்கினாங்க. அதுல பல மாற்றங்களை ஏற்படுத்தினார். யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ஸ், எந்த வருஷம் ஏற்படுத்தப்பட்டது? 1956 ஏற்படுத்தப்பட்டது. இந்த யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனை ஏற்படுத்தினதே யாரு? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான். ஸோ ஏற்படுத்தினதுக்கான ஒரு கமிட்டி போட்டார். அந்த கமிட்டி வந்து என்னது? ராதாகிருஷ்ணன் கமிட்டி. எந்த வருஷம்? சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் கமிட்டி. ஸோ அந்த கமிட்டி போட்டது ஆல்மோஸ்ட் 1949 அந்த கமிட்டி போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த கமிட்டி 49 போட்டு அந்த கமிட்டி வந்து ரிப்போர்ட் 53 கொடுத்து 56 யூஜிசி வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் முதலாக தொடங்கப்பட்ட ஐஐடி எங்க தொடங்கினாங்க? இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஐஐடி 1951 கராக்பூர்ல. ஸோ அந்த ஐஐடிக்கு இவர் தான் ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ அந்த இவங்க இது எல்லாமே ஹையர் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன்ஸ். சரியா, ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கு என்னென்னலாம் பிளான் பண்ணுமோ அதையும் இவர் தான் பண்ணார். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ், சில கலாச்சார கல்வி நிலையங்களை இவர் உருவாக்குனாங்க. சரியா, கலாச்சாரங்களை சார்ந்ததுன்னு என்ன அப்படின்னா, அதே மாதிரி ஐசிசிஆர்னு சொல்லுவாங்க. ஐசிசிஆர், இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ். இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ், கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இது என்ன? இந்தியன் கவுன்சில் ஃபார் இந்தியா வந்து கிழக்கு பகுதிகளில் இருக்கிற நாடுகளோட தங்களுடைய உறவை வந்து வளர்த்துக்கிறதுக்காக இவர் வந்து உருவாக்குன ஒரு அமைப்பு தான் ஐசிசிஆர். ஸோ இது ஒரு கல்ச்சுரல் ஓரியன்டானது. அடுத்து சிஎஸ்ஐஆரும் இவர் தான் அதை வந்து ஒரு பிளான்டா 1942 சிஎஸ்ஆர் உருவாயிடுச்சு. பட் அதை வந்து ஒரு பிளான்டா இந்தியா முழுக்க பரவலாக்கணுங்கிற விஷயத்த முன்மொழிஞ்சது வந்து இவர் தான். ஸோ கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், சிஎஸ்ஐஆருக்கு கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக். இதுல இப்போ 37 டிபார்ட்மெண்ட்ஸ் என்னமோ இருக்கு, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட லெபார்டரிஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? இந்தியாவில் சயின்டிபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். ஓகே, நெக்ஸ்ட் கல்ச்சர் ஓரியன்டா இருக்கிற சாகித்ய அகாடமி. எந்த வருஷம் தொடங்கினாங்க? 1956. சாகித்ய அகாடமினா என்னது? ஸோ லிட்ரேச்சர் ஓரியன்ட், இலக்கியங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகேவா? இலக்கியங்களுக்கெல்லாம் விருது கொடுக்குறாங்களா வருஷம் வருஷம். ஸோ இலக்கியம் சார்ந்தது, லிட்ரேச்சர் சம்மந்தம். இது சாகித்ய அகாடமி 1956 உருவாக்கப்பட்டது. அடுத்து லலித் கலா அகாடமி. லலித் கலா அகாடமி, ஸோ டிராயிங்ஸ், ஃபின் ஆர்ட்ஸ் ஃபுல்லாகவே. 1954. ஸோ இன்னொன்று வந்து சங்கீத் கலா அகாடமி. ஸோ மியூசிக், டிராமா, டான்ஸ் எல்லாமே தான். மியூசிக், டிராமா, டான்ஸ் எல்லாமே இதை எந்த வருஷம் சொன்னோம்னா 1953 தொடங்கினாங்க. ஓகே, ஸோ இந்த சங்கீத் கலா அகாடமியோட ஃபர்ஸ்ட் சேர்மன் யார் தெரியுமா? PV ராஜமன்னார் தான். யார் இவர்? சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ல இந்தியாவில் முத போட்ட கமிட்டி, தமிழ்நாட்டில் போட்ட கமிட்டி தான் ராஜமன்னார் கமிட்டி. ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாம ஜாமியா மிலியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டியில இவரோட பங்கு வந்து, இது உருவாக்கும் பொழுது இவரோட பங்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு. ஸோ டெல்லியில இருக்கு இல்லையா ஜாமியா மிலியா. ஸோ அதுல அலி பிரதர்ஸ்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான். பிரிட்டிஷ் வரும்பொழுதே பிரிட்டிஷ் எதிர்த்து உருவாக்குன ஒரு கல்வி இயக்கம் தான் இது ஜாமியா மிலியா.
இஸ்லாமியா யூனிவர்சிட்டி. ஸோ 1920 அலி பிரதர்ஸோட சேர்ந்து இவர் அதை உருவாக்குனாரு. ஸோ இவர் வந்து எந்த வருஷம் இருக்கிறாருன்னா 1958 இறந்துடுறாரு. ஓகேவா? ஸோ 1958 இறந்துடுறாரு. ஸோ இவருக்கு எந்த வருஷம் பாரத ரத்னா கொடுக்குறாங்க அப்படின்னா 1992 பாரத ரத்னா கொடுக்குறாங்க. ஸோ பல மொழிகள்ல இவர் வந்து வல்லவராக இருந்தாரு, ஆல்மோஸ்ட் நிறைய. சரியா? இவர் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளில உறுப்பினராக இருந்தாரு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அரசியலமைப்பு நிர்ணய சபை இருக்கு இல்லையா, அதுல உறுப்பினராக இருந்தாரு. காந்தி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பித்தாக்கரஸா இருக்கட்டும், பிளாட்டோ, பித்தாக்கரஸ், அரிஸ்டாட்டில் அவர்களுடைய ஆளுமையோட சேர்ந்தவர் தான் இவர் அப்படின்னு சொல்லி காந்தி வந்து இவரை முக்கியமா சொல்றாரு. ஸோ இவர் வந்து அரசியலமைப்பு அசம்பிளியில் எங்கிருந்து செலக்ட் ஆகுறாருன்னா உத்தரப்பிரதேஷ் யுனைடெட் ப்ராவின்சஸ்ல இருந்து தான், உத்தரப்பிரதேசம் தான் செலக்ட் ஆகுறாரு. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நேரு வந்து நேரு அறிக்கையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டது இவர் தான் சார். 1928 நேரு அறிக்கை இருக்கு இல்லையா, நேரு டிக்ளரேஷன்ஸ், நேரு அறிக்கையை இவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஸோ லாஸ்ட் 2001 இவரை சிறப்பிக்கிற விதமா வெஸ்ட் பெங்கால்ல வந்து அவங்க இங்க அண்ணா யூனிவர்சிட்டின்னு இருக்கு இல்லையா, அது மாதிரி அங்க மௌலானா அபுல் கலாம் ஆசாத் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணாங்க. ஸோ ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ மௌலானா அபுல் கலாம் பற்றி ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க, கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு எந்த லீடர்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம் அப்படின்னா எனக்கு அதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த லீடர்ஸை நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.